वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। अस्मद्गुरुभ्यो नमः। वेदान्तदेशिकतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. ஸ்ரீமத் அழகேசிங்கனுடைய சப்ததி மகோத்சவத்திலே இந்த சபையிலே ஸ்ரீபாஞ்சராத்திர சபையிலே ஓரிரு விஷயங்கள் நித்தியாராதன பிராயசித்த விதி எனும் சொல்லக்கூடியதான தலைப்பில் ஓரிரு விஷயங்களை யதாமதி சவினயம் விண்ணப்பிக்கிறேன். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமமானது சாட்சாத் சர்வேஷனுடைய நிர்வேதுக்கு கிருபையினாலே சாட்சாத் விஷ்ணு முகோத்கதம் எனும் சொல்லக்கூடியதான பகவத் சாஸ்திரத்தை திருவாய் மலர்ந்தருளான். பாஞ்சராத்திர ஆகமத்தில் 108 சம்மிதைகள் கிடைக்கப்பெறுகின்றன. தற்போதைய காலத்தில் 40க்கும் மேலான சம்மிதைகள் மேன்ஸ்கிரிப்டாவோ இல்லை சுவடிகளாவோ இல்லை புஸ்தகங்களாவோ அதுக்கு மேலான சம்மிதைகள் பிரயத்தனப்பட்டாலும் தற்போதைய காலங்களில் கிடைக்கிறதில்லை. அதே மாதிரி அநேக திவ்ய தேசங்களில் ஸ்ரீ பாத்ம சம்ஹிதையே பழக்கத்தில் ஆச்சாரங்களில் எடுத்துட்டுருக்கா. அதே மாதிரி ஸ்ரீ பாத்ம சம்ஹிதையானது ஞானம், யோகம், கிரியா, சரியா என்னும் 4 ஒரு பாகங்களை கொண்ட சம்ஹிதை. அதில் ஞான பாகத்தில் சாஸ்திராவதாரம், பிரம்மாதி சிருஷ்டி பிரகாரம், மூர்த்தி உற்பத்தி பேதங்கள் முதலான விஷயங்களை சொல்கிறது. அதே மாதிரி யோக பாகத்தில் ஆசன பேத லட்சணம், நாடிஸ்வரூப கதனம், பஞ்சபூத ஸ்தான நிர்ணயம், யோக லட்சணம் முதலான அஷ்டாங்க யோகங்களை சொல்கிறது. அதே மாதிரி கிரியாபாகம் கிராமஸ்வீகாரம், கர்ஷண விதி, பிரதமேஷ்டகா விதி, கர்ப்பன்யாச விதி, சூலஸ்தாபன விதி, பூஜோபகரண விதி, பிரதிஷ்டா விதி முதலானவற்றை கிரியாபாகத்தில் சொல்கிறது. அதே மாதிரி சரியாபாகம் தீக்ஷா விதி, திருவாராதன விதி, அக்னிகார்க விதி, மகோத்சவ விதி, மண்டலாராதன விதி, மந்திரோத்தாரண விதி, பிராயச்சித்த விதி முதலான விஷயங்களை சரியாபாகம் சொல்கிறது. மேலும் ஆகமங்களில் ஆலயத்தில் ஏற்படக்கூடியதான லோபங்களுக்கு பிராயச்சித்த விஷயங்கள் 3 சம்மிதிகள் ரொம்ப கையில் கனிமூல கண்டுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப எடுத்து கொடுக்கறதுங்கிறது 3 சம்மிதை. அதில் ஒன்று ஈஸ்வர சம்மிதை, இன்னொன்று ஸ்ரீகிருஷ்ண சம்மிதை, இன்னொன்று பாத்ம சம்மிதை. இந்த 3 சம்மிதைகளை கொண்டு தான் தற்போதைய காலங்களில் ஆலயத்தில் ஏற்படக்கூடிய லோபங்களுக்கு பிராயச்சித்தங்களை நாம் எடுத்துக்கிறோம். அப்போ பிராயச்சித்தனுடைய நிர்வச்சனம் என்ன அப்படின்னா, பிராயோ விநாசயித்யுக்தம் சித்தம் சந்தானமுச்சதே விநாசஸ்யது சந்தானாத் பிராயச்சித்தம் இதி ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்லோகம் வாசிஷ்ட சம்ஹிதை 13வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் கிடைக்கப்பெறுது. பாத்மத்திலே இருக்கு. இது இன்னும் இது வாசிஷ்ட சம்ஹிதையினுடைய ஸ்லோகமானது அந்த ஆலயத்தில் ஏற்படக்கூடிய விநாசம், அந்த ஒரு வைக்கல்யம் ஏற்படுறது அப்படின்னா அதை போக்குறதுக்கான என்ன வழி, அதனுடைய சந்தானத்தை சொல்கிறதுனால இதுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு பேர். இப்போது என்ன நடக்கிறது, இப்போது இந்த பிராயச்சித்தம்ன்ற சாகரத்தில் நம்மளால் இந்த அவகாசத்தில் பேச முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது முடியாது. ஒரு திருவாராதன பிராயச்சித்த விஷயம், ஒரு பிரதிஷ்டா பிராயச்சித்த விஷயம், இல்லை ஒரு உற்சவ பிராயச்சித்த விஷயம் அப்படின்னு எடுத்துட்டாலும் நம்மால் ஒரு நாள் வச்சுட்டாலும் அந்த இதுக்கு போகாது. அப்போ இந்த காலங்களில் ஆமாம், அப்போ இந்த காலத்தில் என்ன நடக்கிறது, இப்போ இந்த காலத்தில் என்ன நடக்கிறது, அப்போ ஒரு 10 விஷயங்கள் சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒரு 10 விஷயங்களை யதாமதி இந்த சபையில் விண்ணப்பிக்கிறேன். தீர்த்த சங்கிரகம், அனிர்வாண தீபலட்சணம், அர்க்யாதி உபசாரங்கள் ஏற்படக்கூடிய திரவிய பேதங்கள், தூபபாத்திர விஷயங்கள், பூஜாலோபம், ஏகதினாதாரபிய சம்வத்சராந்தம் பூஜாலோப விதி, மந்திரலோபா, பீட்டார்ச்சனலோபா, வாத்தியாதீனாமபாவா, நிவேதன பேதாக, புஷ்ப விஷயாக அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த விஷயங்களில் இந்த சபையில் பார்க்கலாம். மேலே தீர்த்த சங்கிரக விதிகி அப்படின்னா எப்படி தீர்த்தம் எடுத்துக்கணும்னு சொல்கிற, உத்தமம் து நதி சிரேஷ்டம் மத்தியமம் ச தடாகயோகோ அதமம் கூபபானீயம் யதா சம்பவம் ஆச்சரியத்து அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி அபாவம் தான். புண்ணிய தீர்த்தம், நதி தீர்த்தமோ இப்போ கூப தீர்த்தத்துக்கு வந்துட்டோம்.
அப்போ அந்த தீர்த்தங்களில் என்னென்ன தோஷங்கள் ஏற்படுறது, அதுக்கு என்னென்ன தோஷங்கள் உண்டு அப்படின்னு கேட்டால், புண்ணிய தீர்த்தே சரித்தோயே ந பரியூஷித தூஷணம் ந பரியூஷித தூஷணம் சமுத்திரத்தோயம் தசமாத்மரம் பரியூஷிதம் தினாத். சமுத்திரத்தின் தீர்த்தத்துக்கு 10 நாட்கள் வரைக்கும் பரியூஷித தோஷங்கள் இல்லை. அதே மாதிரி இதில் சொல்கிறோம் நாளுக்கு வந்துச்சு யாவஜீவன் சொன்னதில்லை, அப்போவே தெரியும் போடுறது. பூர்த்தியாக பண்ண மாட்டா, புரிஞ்ச வரைக்கும் கடைசியில் பண்ண போட்டு ஆமாம், அவள் பூதபவிய பகவத் பிரபு தானே வாழ்த்தால இவன் பூர்த்தியாக பண்ண மாட்டான், முடிஞ்ச வரையும் பண்ண போகிறது. அன்றைக்கே சொல்லிட்டு நிகழ்காலமா நமக்கு முடிஞ்சது இவ்வளோதானும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மேலே சமுத்திர புண்ணிய தீர்த்தங்களின் நதிகளினுடைய தீர்த்தத்திற்கு தோஷம் இல்லை. தீண்டத்தகாத விலங்குகள், மனிதர்களாலும் தாண்டப்பெற்ற அல்லது பானம் பண்ணப்பட்ட தீர்த்தம், திருமஞ்சனம் முதலான திருமஞ்சனத்திற்கோ அதை நாம் எடுத்துக்கக்கூடாது. அந்த தீர்த்தத்தினால திருமஞ்சனமோ திருவாராதனமோ நேர்ந்துட்டா வாருண ஸ்நானம் பிராயஷ்சித்தமாக எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் சொல்கிறா. அடுத்து மேற்கொண்டு அந்த நதி தீரங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களுக்கு அஜாசுமுகா சம்ஸ்பர்ஷேன தோஷஸ்ய கதாச்சன. ஆடு வாருண ஸ்நானம்னு சொல்லிட்ட, அது என்னது? இது அதை பற்றி ஏதாவது விவரம் வந்திருக்கா? ஸ்நானம்னா நாம பண்றதில்லை, அதுதான். அதனால அவகாகனம் அப்ஸ்வந்து வாருணம் ஸ்நானம் விஷயத்தேன்னு சொல்லியிருக்கு பத்மத்தில் வரைச்சே. அதனால இங்க இடத்துல சொல்றது என்னன்னாக்க, வாருண ஸ்நானம் என்பது வாருண சூக்தத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து அந்த தீர்த்தத்தினால் திருமணம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த நதி தீரங்களில் இந்த ஜீவன்கள் இருக்கு இல்லையா, ஆடு குதிரை முதலான ஜீவன்கள்லாம் நதி தீரத்தில் சாப்பிட்றது, அந்த தீர்த்தத்தை பானம் பண்ணுறது அப்படின்னா அதனுடைய ஸ்பர்ஷங்கள்லாம் ஏற்பட்டால் அதுக்கு தோஷம் இல்லை, அதை எடுத்துக்கலாம். ஆமாம், முகஸ்பர்ஷம் சாப்பிட்றது முகஸ்பர்ஷம் பட்டால் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாலோ அதுக்கு தோஷம் இல்லை, எடுத்துக்கலாம். கோமுகேனைவ சம்ஸ்கிருப்தம் வர்ஜனீயம் சமர்ச்சனே பிராயச்சித்தம் புனஸ்நானம். அதாவது கோமுகம், கோவிலில் அந்த கோமுகம் இருக்கு இல்லையா, அந்த கோமுகத்தினுடைய நீர்த்வாரத்தில் ஜலம் போகிறது இல்லை இதர ஜலங்கள் கலக்கிறது, அந்த ஆராதனத்துக்கு அதை எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துண்டா அதுக்கு என்ன பிராயசித்தம்? மீண்டும் ஸ்னபனம் பண்ணி, இந்த இடத்துல ஸ்னபனம்னு மட்டும்தான் கொடுத்துருக்காள், இதில் சங்க்ஷே இல்லை. குர்யான் ஞாத்வா விசக்ஷணா ஆச்சாரியன் அந்த இடத்துல கோமுகத்திலே வர தீர்த்தத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சாச்சாச்சு. கோமுகத்தில் எப்படி தீர்த்தம் வரும்? பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தமானது அதான் சொல்லச்சே உபயுக்தமானது உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த ஒரு வரியை சொல்லணும். இந்த வழியை கோமுகத்தை தீர்த்தம் பெருமாளுக்கு திருமணம் தீர்த்தம் உபயோகப்படுத்தக்கூடாது. நிவேதனம் தனி நிவேதனம் அந்த ஒரு வாக்கியம் அஜாமுகம் அஸ்வமுகம் சம்ஸ்பிருஷ்டமான தீர்த்தம்னு வரைச்சு அது ஆயிடுத்தலையன். அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் இருக்க கோமுகத்தில் வந்த தீர்த்தம் ಸಂಸ್ಪೃಷ್ಟವನ್ನು ಪಡೆದಿರುತ್ತೆ ಸ್ವಾಮಿ. ಯಾರ ಗೋಮುಖಂನ எப்போ அஸ்வமுகம் வந்து ஸ்பர்ஷமானாரோ அதே மாதிரி பசுமாடு குடிச்ச தீர்த்தமாக இருந்தாலும் இந்த கோமுகம்னா இந்த இடத்துல வரக்கூடிய தீர்த்தம்னு அர்த்தமாகாது. அசம்ஸ்கிருதமான தீர்த்தம் இப்ப எப்படி யாருமே கொடுக்க மாட்டான். அப்ப அஸ்வ அஜாதிகள் ஸ்பர்ஷம் பரவாயில்ல, ஆனா கோமுகத்துக்கு பரவாயில்ல, கோமுகம் ஏற்றுக்கூடாதா? அதான் கேள்வி. கவனிக்கணும். அப்ப கேள்வி புரியணும். அந்த ஆடு குதிரையுடைய முகஸ்பர்ஷம் ஏற்படி தோஷம் இல்லை. அப்ப கோமுகம்னா பசுமாடுடைய முகம் தோஷமா? இதுதான் இது அதுக்கு அப்படி அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் இல்லைன்னு கோமுகம் அந்த ஸ்தானத்தை எடுத்த சொல்றேன். இல்ல அப்ப பசுமாடு குடிச்சா அது சுத்தி இல்ல. அப்படி ஆடு குதிரை தண்ணி குடிச்சா அது சுத்தி. ஒண்ணு அங்க ஏதோ அக்ஷரம் விட்டு போயிருக்கா.
ஆமாம் ஆமாம் ஒரே வாக்கியம் தான். விசாரத்தில் அப்படியே முக்கிய ஸ்லோகம் தான் அது. சரி அடியேன் சுவாமி சங்கராமர் இதை மாறும். மேற்கொண்டு விண்மூத்திர ருத்ரோபயுக்தைஹி தோயாதி வஸ்துபிஹி நார்ச்சயேத் அர்ச்சனே ஸ்நானம் கலசைஹி அதமாதமைஹி. இந்த மலமூத்திரம் இத்தியாதி அசுத்தமான வஸ்துக்களோட அந்த தீர்த்தம் சேர்ந்தது அப்படின்னா அந்த தீர்த்தத்தினால அர்ச்சனமோ எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்காது. ஏதோ ஒரு காலங்களில் ஏதோ ஒரு இதுக்கு நடந்தது இது பிராயசித்தங்கள் சொல்கிறா. அப்படி நடந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பிராயசித்தம் அப்படின்னா அதமாதம கலசங்கள் 17 கலசங்களால் திருமஞ்சனங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். மேற்கொண்டு சிவநிர்மால்ய திருஷ்டேன தோயைஹி தோய பிரபதி வஸ்துனா துஷ்டேன ஆ திருஷ்டேன வராது. சிவநிர்மாலே துஷ்டேன வந்தா சரியா பூஜனே கலசைஹி தோய பிரபதி வஸ்துனா பூஜனே கலசைஹி ஸ்நானம் அதமைர் மத்தியமைர் பவேத். இந்த ஆலயங்களில் சிவ நிர்மால்யத்தினால தோஷமடைந்த தீர்த்தம் அந்த வஸ்துக்களால் பெருமாளுக்கு திருவாராதனம் நடந்தாலோ அதுக்கு மத்தியம கலசங்களோ அல்லது அதமா கலசங்களாலோ திருமஞ்சனம் 21 கலசங்களால் மத்தியமாதம கலசங்களால் திருமஞ்சனமானது பண்ண வேண்டும் அப்படின்னு 21 கலசங்களால் திருமஞ்சனம் பண்ணணும். மேற்கொண்டு இப்போ கிணத்துக்கு என்னென்ன தோஷங்கள்லாம் கிடைக்கும், இந்த கூப்பங்களுக்கு என்னென்ன தோஷங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா சவாதி தூஷிதே கூப்பே ஜலமுத்ருத்திய பூர்வவது சர்வம் ததந்தே புண்ணியாகம் வாச்சகே ஜலசுத்தையே. சவம் அந்த சவம் நடந்துட்டு அந்த சம்பவிச்சு கணத்துல விழுந்துட்டான் அப்படின்னா அதில் இருக்க மொத்த ஜலத்தையும் எடுத்து இறச்சி விட்டு மேற்கொண்டு அதுக்கு புண்ணியாக வாசனங்களை பண்ணிக்கணும். அதே கணத்தில் பஷ்வாதி மரணே கூப்பே சண்டால ஸ்நானபானையோகோ அதே கணத்தில் பசு முதலானவற்றை நான் சம்பவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்நானபானம் பண்ணாலோ அதே மாதிரி ரஜஸ்வல ஸ்திரீகள்லாம் அதை எடுத்துட்டாலோ கூபஸ்தம் சஜ்ஜலம் சர்வம் உத்தரேத் கமலாசனா மொத்தத்தையும் எடுத்துடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். மேலே சுத்துந்தியாதி மரணே கூப்பே ஜலசியார்த்தம் சமாச்சரேத்து அதில் இந்த மூஞ்சூரு இதெல்லாம் போயிடுத்து அப்படின்னா அதுக்கும் அதில் பாதி ஜலத்தை எடுத்துடு அப்படிங்கிற. மேலே திவா சமுத்திரே தோயம் ராத்திரோ சேத் அக்னி சந்நிதௌ உதரேத் அன்னையா தோயைஹி உபயோகேச்ச வாருணைஹி அப்படிங்கிறார். திவா பகலில் தான் தீர்த்தங்களை நாம் எடுத்துக்கணும், ராத்திரியில் எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் அக்னி திக்கில் அந்த கிணத்துல அக்னி திக்கில் நின்றுட்டு போய் அந்த தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கணும். அடையன் அதுக்கே சம்மந்தப்பட்டது சொன்னேன். அடையன் இப்போ ஜலத்தை எடுக்கிறீரோ இல்லையோ, ஜலத்தை மொத்தமாக எடுக்கணுமோ இல்லையோ, திவா சேர்த்து நான் சூரிய ஒளி இருக்குது, அப்போ நீங்க எடுத்துன்னா சூரிய ஒளி பட்டதுன்னா அது சுத்தியாகிடும். ராத்திரி அக்னி சாநித்தியம் வேணும், ஏன்னா சூரியனுடைய ஒளி இருக்காது. அக்னி சாநித்தியம் இருந்தால் தான் அந்த தீர்த்தத்தை எடுத்து திருப்பியும் புனசுத்தியான அந்த அக்னி சாநித்தியத்தில் அந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்தணும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அக்னி திக்குன்றது கணக்குப்படி எப்படி கண்டுபிடிப்பாரு? எங்க எடுத்தாலும் இது இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் அக்னி திக்கிலேருந்து எடுத்துக்கணும். வஸ்துகத்தோட சூரிய பிரதிநிதி அக்னி அது இருக்கணும். இப்போ இதனால சொல்றது தோஷங்கள்லாம் சொல்லி வந்தது உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு வஸ்துகத்த தோஷம் இல்லையா? வஸ்துகத்த தோஷத்தை அந்த பெருமாளுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. பெருமாளுக்கே தான் அவதி வந்தா அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணுறது பின்னாடி சொல்ல போறாரு. வரதா வருது அடுத்ததா ஏழா கடத்துக்களை வந்துருங்க. இல்லை அப்புறம் மேற்கொண்டு அநிர்வாண தீப லட்சணம். அதுக்கப்புறம் அநிர்வாண தீப லட்சணம், அதாவது கோவிலில் தீபங்கள் அநிர்வாண தீபங்கள் அணையப்படாது. அது அநிர்வாணம்னா அணையாத, அதை பாதுகாத்துக்கணும். எப்படியும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அது போயிடுது அப்படின்னா பூஜா காலே தீபஸ்யா நிர்வாணே திகுணார்ச்சனம் தீபமுத்தீப ஜப்தவ்யோ விஸ்வமந்திர சதவாரா. அப்படி பூஜா காலத்தில் தீபம் அணைஞ்சு போயிடுது அப்படின்னா
பெருமாளுக்கு த்விகுணார்ச்சனம் 2 மடங்கு திருவாராதனம் போகங்களை செய்து விஸ்வமந்திரத்தை 100 முறை ஜபம் பண்ணணும். அதுவே ஸ்ரீபிரட்ன சம்ஹிதையில் நேத்திர மந்திர ஜபம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அனிர்வாணஸ்ய நிர்வாணே தீபஸ்ய ஸ்னபனம் மலேஹே க்ஷீரேன மூலமந்திரஸ்ய ஜபேத் அஷ்டோத்தரம் சதம். அதே மாதிரி இந்த தூங்காவிளக்கு அணைஞ்சு போயிடுது அப்படின்னா பெருமாளுக்கு க்ஷீர பாலால் திருமஞ்சனம் பண்ணி 108 முறை மூலமந்திர ஜபத்தை பண்ணுறது பிராயஷ்சித்தமாக சொல்கிறது. அதே மாதிரி என்னென்ன தைலங்களால் நாம் எடுத்துக்கணும் அது அப்படின்னு சொல்கிறச்சு நல்லெண்ணெய் நெய் முதலான வஸ்துக்கள்னால தான் இந்த தீபங்களை நாம் ஏற்றணும். அது இல்லாமல் பிராணியினுடைய தேகத்தினால் வந்த கொழுப்போ இல்லை இந்த தானியங்கள்னால் வந்த எண்ணெயோ அண்டதே தைலை இந்த வேலை தைலங்களையோ கொண்டு தீபாரோபணம் பண்ணால் பெருமாளுக்கு மத்தியமோத்தம ஸ்னபனம் பண்ணி சாந்தியம் எண்ணெயே விற்கிறார். இந்த எண்ணெய் சாப்பாட்டுக்கு உதவாது, விளக்கேற்றது மாத்திரம் உதவும்னு போட்டே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எண்ணெயை வச்சு நாம தீபத்தை அகண்டத்தை ஏற்றிட்டு இருக்கோம். சொல்றதெல்லாம் இதை வந்து தேவஸ்தான பெருமாள் கோவிலுக்குன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கும் உண்டு. தீபாரோபணம் ஆச்சரியம் கோவில் இந்த இதுகள் மொத்தம் சாமானிய பொதுவாக சாமானிய கோவிலுக்கும் உண்டு, ஆத்துக்கும் உண்டு. ஆமா, கூடாது 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 கூடாது. ஏரண்டத்தை நம்ம பேர் சொல்றானே மேற்கொண்டு இதில் அப்போ அது மாதிரி நடந்தது அப்படின்னா மத்தியமோத்தம ஸ்னபனங்களால் 277 கலசங்களால் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி ஏரண்டன்னு சொல்றாங்க. இந்த எண்ணெய்களில் கலப்பு ஏற்பட்டால் அதுக்கு வந்து 277 கலசங்களால் திருமஞ்சனம் பண்ணி அதுக்கு பேர் உண்டு. அடைய மத்தியமோத்தம ஸ்னபனம் அடைய மத்தியமோத்தம ஸ்னபனம் போட்டிருக்கடைய மத்தியமோத்தம ஸ்னபனம் பண்ணி பெருமாள் பிராமணானாம் போஜனம், பிராமணர்களுக்கு போஜனம் பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்த விஷயங்களில் ஒரு சில இடத்துல ஜபங்கள், ஒரு சில இடத்துல சாந்தி ஹோமங்கள், ஒரு சில இடத்துல ஸ்னபனங்கள், ஒரு சில இடத்துல பிராமண போஜனங்கள் சொல்லப்படுறது. இது 4 விஷயங்கள் சாமான்யமாக. அப்புறம் மேற்கொண்டு அர்க்கியாதி திரவிய பேதாக, அர்க்கியம் முதலான வஸ்துக்கள்னால அந்த திரவியங்கள் இப்போ குஷாகிரம் அக்ஷதம் புஷ்பம் பழம் மலையதம் ததா திலான் சித்தார்த்த ஹிதா நெவானர்கிய சிபாதனை, இப்படி ஒவ்வொரு உபச்சாரங்களுக்கும் திரவியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திரவியங்கள்லாம் கிடைக்கல, அதை கொண்டு நாம் பூஜிக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன உபச்சாரம் பண்ணுறது, அதுக்கு என்ன பிராயச்சித்தங்கள் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டால் அர்க்கியாதீனாம் பாத்திரேஷு சாஸ்திரோக்த திரவிய சஞ்சயம் நிக்ஷிப்யைவ ஹரே பூஜா கர்த்தவ்யா துளசீதுவா ததேவ தத்பவேத் ததபாவேத் சா பூஜா நிஷ்பலா தத்பதி கிரியா மூலமந்திர சதம் ஜப்த்வா புனைர் திரவியான் விதேர் ஜலைஹி. அர்க்கியாதி பாத்திரங்களில் அர்க்கியாதி பாத்திரங்களில் சாஸ்திரங்களில் சொன்ன திரவியங்கள்னால தான் இந்த பூஜைகளை நாம் பண்ணணும். அப்படி அந்த திரவியங்கள்லாம் கிடைக்காமல் போனால் துளசி தலமாவது சேர்த்து அந்த திருவாராதனத்தை பண்ண வேணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பூஜைக்கு உண்டான திரவியங்கள்லாம் கிடைக்கல அப்படின்னா அந்த துளசி தலமும் போடலை, அப்படி சேர்க்கலை அப்படின்னா மூலமந்திரத்தை 100 தடவை ஜபம் பண்ணி திரும்ப பலிமர திரவியங்களை சேர்த்து திரும்ப எம்பெருமான பூஜிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் மேற்கொண்டு இப்போ தூப பாத்திரங்கள்லாம் விழுந்து போகிறது, மணி விழுந்து போகிறது. இவ்வளோ தூரம் கீழே இறங்கின்னு வந்து பார்த்தா நமக்கு ஆவடாத வரணும் அப்படியே பயமாக இருக்குது. பெருமாளுக்கு கட்சி வெளியே போடுவோட இத்தையாவது கொடுக்க அவன் யாருக்கு கேட்க வேண்டிய திசையாக வந்துடுது. நாமோச்சாரணம் மதம்னு சொல்ற ஒரு இடத்துல தாரதமியத்தை பார்த்தோமா எது எப்பேற்பட்டது என்னன்றது பார்த்தோமா அவரே கட்சி பண்ணி எத்தையாவது கொடுத்தா கூட போடுறேன், கொடுக்காதே போகிறேன், எத்தையாவது கொடுத்தா போடுறேன் எதிர்பார்க்க. அப்புறம் மேற்கொண்டு தூபபாத்திர விஷயம் என்ன அப்படின்னா பூஜா காலே தூபபாத்திரே தீபபாத்திரே வாத்விஜாக நீராஜனார்த்தம் கும்பேவாம் பிரமாதாத் பதிதே சதி கண்டாயா சார்ஜபாத்திரே சத்ராதீனாம் வாத்விஜாக பதனே பிரஜபேன் மந்திரம் அஷ்டோத்தர சஹசிரகம் அப்படிங்கிறார். பூஜா காலங்களில் தூப பாத்திரம் விழுந்து போகிறது, தீப பாத்திரம் விழுந்து போகிறது, ஹாரதி தட்டு விழுந்து போகிறது, கும்பதீபங்கள் விழுந்து போகிறது, இப்படியெல்லாம் பண்ணால்
மணி விழுந்து போகிறது, கொடை விழுந்து போகிறது, இதெல்லாம் விழுந்தால் என்ன பண்ணணும்னா அஷ்டோத்திர சஹஸ்ரகம் மூலமந்திரத்தை அஷ்டோத்திர சஹஸ்ரம் 1008 முறை ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி தூபபாத்திராதிகே பக்னே புனசந்தாய பூர்வவத்து பஞ்சகவ்யேது சம்பிரோக்ஷிய பூஜாநாதோ நியோஜியேது. திரும்ப அது உடஞ்சி போயிடுதுன்னா அது என்ன பண்ணுறது? திரும்ப அதை சந்தானம் பண்ணி தல்லோகத்தினால் சந்தானம் பண்ணி பஞ்சகவ்யத்தினால் புரோக்ஷிச்சு திரும்ப அதை திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்திக்க வேணும் அப்படின்னு சொல்கிறார். மேற்கொண்டு மணி சேவிக்காமல் திருவாராதனம் பண்ணால் என்ன? எதிகண்டாதி கோஷேன ஹீனம் சேத் பூஜனம் ஹரேஹே தத்தோஷஸ்ய பிரசாந்தர்த்தம் துவாதசார்ண அயுதம் ஜபேத்து. பூஜா காலங்களில் திருமணியை சேவிக்காமல் திருவாராதனம் பண்ணால் அந்த தோஷ சாந்திக்காக 10,000 தடவை துவாதசாட்சர ஜபமானது துவாதசாட்சர ஜபமானது பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறா. மேலே பீட்டார்ச்சனா அபாவம். பீட்டார்ச்சனா அபாவம் அப்படின்னா அர்ச்சனம் யோகபீட்டஸ்ய மந்திரம் ஞசனமேவச்ச பிம்பே ஸ்திரே சதாகாரியம் பூஜாரம்பே சதுர்முகா அப்படிங்கிறார். அப்போ பீட்டார்ச்சனை அபாவமானா என்ன? பீட்டார்ச்சனங்களை பண்ணா என்ன அப்படின்னா பீட்டார்ச்சனை பவே மகாத்வீவம் தேவசம் பூஜனே கிருதே பீட்ட தேவதா மந்திரம் சதம் ஜப்த்வா யதோதிதம் புனఃபீட்டார்ச்சனம் கிருத்வா தேவம் அபியர்ச்சயேத் குருஹு. பீட்டார்ச்சனமானது பண்ணாமல் பண்ணால் அந்த பீட்ட தேவத்தினுடைய மந்திரங்களை ஒவ்வொரு மந்திரங்களையும் 100 தடவை ஜபிச்சு மீண்டும் திருவாராதனங்களை பண்ண வேணும் அப்படின்னதாக சொல்கிறார். இதை 3 தடவை மண்டல திருவாராதனை விட்டு போடலாம். அதை ஒழுங்கா பண்ணலான்னு ஒரு பீடம் வந்து ஸ்லோகமானது அடியேன் இந்த ஸ்லோகம் அர்ச்சனம் யோகபீடஸ்யவா? இல்லை இது பீடார்ச்சனம் மகத்யேவ. இது ஈஸ்வர சம்ஹிதா. அது அடியே அடுத்து மந்திரலோபம். மந்திரலோபம் எப்படி ஏற்படும் அப்படின்னா மந்திரங்களே நாம் சரியாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா வேகேந்திர சம்ஹிதை. இது ஒரு வாக்கியம் சொல்கிறது. மந்திரம் அக்ஷர ரூபம் ச ஷிலாரூபம் ச விக்கிரகம் குரும் மானுஷ ரூபம் ச சாமானியம் நைவ சிந்தையேது சிந்தையேத் யதிமோகேன ரௌரவம் நரகம் விரஜேது அப்படின்றதான வாக்கியங்களே வேகேந்திர சம்ஹிதை சொல்கிறது. மந்திரம் தானே, அது என்ன ஆ ஊ மான்னு இருக்குது. சில எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அது என்ன சிலை தானே அப்படின்னும் நமக்கு ஆச்சாரிய புருஷாலாக இருக்கவால இந்த மாதிரி பூஜ்யாலாக இருக்கவால அவரும் மனுஷன் தானே அப்படின்னும் தூசிச்சோ சிந்தையே எதி மோகேன மோகத்தினால நீ நினைச்சே அப்படின்னாலும் நீ ரௌரவத்தை அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல எப்படின்னா அந்த மந்திரங்களை நாம் சரியாக சொல்லணும், சரியாக எடுத்துக்கணும்னு சொல்கிறார். மந்திராஹானோ கிரியாஹானோ முத்ராஹானோ ததைவச்ச ஜபஹானோ தியானாஹானோ ஹீனேஷ்வான்யேஷு கேஜித்து மூலமந்திர ஜபஸ்தஸ்ய யதாசக்தி பிரதிக்கிரையா. அப்போ மந்திரங்களை நாம் சரியாக சொல்ல வேணும், முத்திரைகளையும் நாம் சரியாக காண்பிக்க வேணும். இதையெல்லாம் நமக்கு ஹானி ஏற்படக்கூடாது. அப்படி தியானஹானோ அப்படின்னா இந்த இடத்துல எம்பெருமானுடைய திருவாராதனத்தில் நாம் நிச்சிந்தையாக பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஹீனேஷ்வான்யேஷுக்கு இதை தவிர வேறு ஏதோ ஒரு சிந்தனை திருவாராதனங்களை நாம் பண்ணாலும் அதற்கு மூலமந்திரம் யதாசக்தி ஜபங்களை பண்ணணும் அப்படின்றதாக சொல்கிறா. அடுத்து பூஜாலோபம். அடுத்து பூஜாலோபம் எப்படி ஏற்படும் அப்படின்னா நீராஜனாந்திமம் பூர்வம் மூலபிம்பம் சமர்ச்சயேத் தத கர்மாதி பிம்பானாம் மந்திரவத் கிரமசோ பவேத் அனர்ச்சியா மூலபிம்பம் வா சமகாலேன வாரமே வித்தியாசேன ச வாக்குர்யாத் பூஜனம் குருசத்தமஹ தத்தோஷ சாந்தியே தேவி ஜபேன்மூல சகசிரகம் புனఃபூஜாம் பிரகுர்வீதாம் மூலார்ச்சாதிஷு மந்திரவத். மூலபிம்பத்திற்கு முதல்ல திருவாராதனத்தை பண்ணிவிடும். அலங்காராசனம் வரையில் நீராஜனம் வரையில் சமர்ப்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆசனங்களை நாம் பிரிக்கக்கூடாது. அதாவது அவருக்கும் பீடார்ச்சனம் உற்சவருக்கும் பீடார்ச்சனம், அவருக்கும் அர்க்கியம் இவருக்கும் அர்க்கியம், அவருக்கும் தூபம் இவருக்கும் தூபம், இப்படி இந்த ஆசனங்களில் வேதப்படுத்தி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் தத்தோஷ சாந்தியே தேவி ஜபேன் மூல சகசிரகம் மூலமந்திரத்தை 1000 தடவை ஜபிக்கணும். புனഃபூஜாம் பிரகுர்வீதா மூலார்ச்சாதிஷு மந்திரவத். இந்த இடத்துல இந்த விஷயமானது ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதை பிரகாரம் நடைபெறக்கூடிய சன்னதிக்குத்தான் ஒத்துக்கும். காஞ்சிபுரம் சுவாமி அங்கெல்லாம் வந்து எல்லாம் திருவாரண கிரமத்தில் தான் அடையும்.
விளையாட்டு சத்தியவாதி முடிஞ்சதுக்கப்புறம் ஒதுக்கி ஏன்னா இது ஸ்ரீகிருஷ்ண விஷயம், ஸ்ரீகிருஷ்ணத்துல தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படியாக படையம் நடைபெறக்கூடியதான திருக்குடந்தை வேண்டுமானால் டோம்பரி போகலாம் இல்லையா? அங்கதான் இப்போ மீதி எல்லா இடத்துலேயும் இப்போ ஏன்னா அதெல்லாம் முதல்லயே கேட்டேன். அர்ச்சனம் யோக பீடஸ்ய மந்திரன் யசனமே வச்சா பிம்பே ஸ்திரே சதா காரியம் பூஜாரம்பே சதுர்முகான்னு சொல்லிட்டு இது பூர்த்தியாகத்தான் எல்லாருக்கும் பண்ணுவா. இது எல்லா இடத்துலையும் சந்தையும் நடக்கிறது, பனஸ்வாடி உட்பட. ஏன்னா எங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனால் பனஸ்வாடி சம்பந்தம் உண்டாடுறதுனால இதுக்குள்ள நாங்கள் போவோம். அதனால அதுக்கு தான் காஞ்சிபுரத்துக்காரர் கேட்டேன். அதான் அடியே அடுத்தபடியா வாத்தியாதி எம்பெருமானுடைய திருவாராதன காலங்களில் வாத்தியம் நாட்டியம் முதலான வஸ்துக்கள்னால திருவாராதன சமயங்களில் வாசிக்கப்படணும்னு சொல்லப்படுறது. அது இல்லை அப்படின்னா கேயவாதித்னத்யேஷு பூர்வகர்த்தஷு பூஜனே ஹீரே கம்சித் தராவாத்தியோ ஹரேஹே ஸ்னபணவர்த்மனா வாத்தியஹானௌ து பயசா நிருத்தஹானௌ கிருதேன து கானஹானௌ து மதுனா ஜுகுயாத் பூர்வசங்கியா. திருவாராதன காலங்களில் இந்த வாத்தியங்களானது அபாவம் வாசிக்காமல் போனால் எது அபாவமானா என்ன சாந்தின்னு சொல்கிறா அப்படின்னா வாத்தியஹானவுத் பயசா, வாத்தியங்கள் வாசிக்கப்படலை அப்படின்னா பாலாள திருமஞ்சனமும், நிருத்தஹானம் நாட்டியங்கள் நடக்கலை அப்படின்னா நெய்யினால திருமஞ்சனமும், கானஹானவ் சங்கீதங்கள் நடக்கலை அப்படின்னா மதுனாலையும் திருமஞ்சனம் பண்ணி சாந்தி ஹோமங்களை பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறா. மேற்கொண்டு நிவேதன விஷயம் என்ன அப்படின்னா மாக்ஷிகம் கிருமிஷான்னஞ்ச பாஷாணம் தானியதூஷகம் தேகஜம் நாசிகாவாசம் அந்நியஜாதி விலோகனம் கும்பீபாகம் திரவியஹீனம் பூர்வபாகம் ச விஸ்ருதம் அத்யுஷ்ணம் அதிமந்தஞ்ச ஏவமாதி விசர்ஜயது. இவ்வளவத்தையும் நீ விசர்ஜனம் பண்ணிடு அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டார். அப்போ அதெல்லாம் நடந்தால் என்னங்கிறதுக்கான பிராயச்சித்த விஷயங்கள். மாக்ஷிகம் ஈனால மொய்க்கப்பட்டது, கிருமிகள்னால அந்த கிருமி வஸ்துக்கள், அதில் இது மாக்ஷிகம் பாஷாணம் கல் இருந்தது, தானிய தூஷகம் குறைவான அந்த கெட்டுப்போன தானியத்தினால பண்ணது, தேகஜம் உடம்புல பட்டது, நாசிகாவாசம் முகர்ந்து பார்த்தது, கும்பிபாகம் அதிகமாக பொரிஞ்சது, திரவியஹீனம் அதாவது இந்த சொல்லப்பட்ட அளவில் பண்ணாமல் பண்ணது, பூர்வபாகம் மிஸ்ரிதம் நிவேதனமான அன்னம் திரும்ப அதில் திரும்ப சேர்ந்தது, அத்யுஷ்ணம் ரொம்ப கொதிக்கிறது, அதிமந்தம் ஆறி போனது, இது மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் விட்டுடுங்கோ. அது இல்லாமல் சாவதானேன பக்வானம் மந்தோஷ்ணஞ்ச நிவேதையது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அதெல்லாம் நடக்கலை, அப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கலக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னு பார்க்கறச்சு அத்யுஷ்ணம் அதிசீதஸ்ய ஹவியஸ்ட நிவேதனே நிவர்த்தி மந்திர ஜாபஸ்ட விஸ்வமந்திர ஜபக்கிரமாத்து. அதி உஷ்ணமான ஹவிஷை நிவேதனம் பண்ணால் நிவர்த்தி மந்திரம், இங்கே இந்த சங்கிய இல்லை இந்த இடத்துல, நிவர்த்தி மந்திரம் யதாசக்தி ஜபிக்க வேணும். அதிசீதளமான நிவர்த்தி மந்திரம் பஞ்சாபிரிகன் மந்திரம் நிவர்த்தி மந்திரம். பரமேஷ்டி குமான் விஸ்வஹா சர்வம் நிவர்த்தி அஞ்சு மந்திரங்கள். அது பரமேஷ்டி குமான் விஸ்வஹா நிவர்த்த சர்வ ஏகஹின்னு மூலத்துல அதெல்லாம் பீஜாட்சரத்தோட மந்திராத நிவர்த்தி. அதுக்கப்புறம் இல்லை அதிசீதளமான ஹவிச நிவேதனம் பண்ணால் விஸ்வமந்திரமானது ஜபமானது பண்ணணும். அந்த நிவேதனத்தில் புழுக்கள் முதலான வஸ்துக்கள் இந்த தலைகேஷம் முதலானது வந்துடுத்து அப்படின்னா எம்பெருமானுக்கு புருஷ சூக்தத்தினால கந்தோதக திருமஞ்சனத்தை பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் தள்ளுடைய இன்னும் தள்ளிடு. இல்லை இதுக்கு இது அதாவது இந்த விஷயம் இதுக்கும் இது தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிறதாக இந்த சபையில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா சாமான்யமாக இந்த நிமித்த ஸ்தானங்களில் 7 அந்த புஜிச்சா அப்படின்னா என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்கிறா. ஏகோதிஷ்டே ஸ்திதம் தப்தம் நிமித்தேது அஷ்டமாசிகம் விஷ்ணு பித்ருவர்ணேபி ஷண்மாசம் வைஸ்வதேவம் திரிமாசிகம் திமாசம் விஷ்ணுவர்ணேது
தஜேத் கௌதுக கர்மணி ஷபண்டீகரணம் புக்த்வா போஜகோ தீட்சிதோபி சன் தஜஹானாத் பரோ தேவி மகாதீர்த்தாவகாஹனம் त्रिसहस्रं द्वादशार्णं जपं कुर्यात् विशुद्धये अकृत्वा यदि मोहेन भगवन्तम् अर्चये स्पर्शयेदिति त्रिंशेत् कलशैर्देवं स्नापये दोषशान्तये सहस्राराधनं कुर्यात् तद्दोषस्य प्रशान्तये श्राद्धभुक्तोत् देवेशं तद्दिने पूजयेदिति கர்ப்பகிரக பிரவேசேச்ச ஸ்நாபையே நவபிர்கட்டைஹி. இந்த பித்ரு கர்மாக்களில் அநேகமாக அர்ச்சகாலாக இருக்கவா அந்த ஸ்தானங்களில் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் அது இப்போ சாமானியமாக நடக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா அப்போ அது அந்த இது பண்ணிண்டா அப்படின்னா அதில் அந்த ஸ்தானங்களில் இருந்தா அப்படின்னா அதுக்கு என்ன பிராயச்சித்தம், அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 1 வருஷ காலங்களுக்கு இந்த ஏகோதிஷ்டத்தில் உட்காந்து இந்த அர்ச்சகர் 1 வருஷத்துக்கு கௌதுக கர்மணி ரக்ஷாபந்தனத்தை பண்ணிக்கக்கூடாது. ஷபண்டீகரணம் நிமித்த ஸ்தானத்தில் இருந்தவா 8 மாதங்களும், பித்ருஸ்தானத்தில் இருந்தவா 6 மாதமும், விஸ்வேதேவர் ஸ்தானத்துக்கு 3 மாதமும், விஷ்ணு வர்ணத்திற்கு 2 மாதமும் ரக்ஷாபந்தனம் பண்ணுறத தவிர்த்துக்கு பண்ணிக்கக்கூடாது. மேலும் சபண்டி அந்த அதில் அந்த சாப்பிட்ட அர்ச்சகர் 10 தினங்களுக்கு அப்புறம் புண்ணிய நதி தீரங்களில் போய் அவகாகன ஸ்நானம் பண்ணி அப்படி பண்ணலை அப்படின்னு எம்பெருமானை ஸ்பர்ஷிச்சா எம்பெருமானுக்கு 30 கலசங்களால் ஸ்நபனம் பண்ணி 3000 தடவை துவாதசாட்சரம் ஜபம் பண்ணி சகசிர ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஸ்ரார்த்த நிமித்த ஸ்ரார்த்தங்களில் பிரத்தாப்தியங்களில் சாப்பிட்ட அர்ச்சகர் அன்றைய தினம் போய் பெருமானை ஸ்பர்ஷித்தாலோ கர்ப்பகிரகத்தில் பிரவேசித்தாலோ 9 கலசத்தினால ஸ்நபனம் பண்ணணும் அப்படின்றதாக சொல்கிறா. அடுத்ததாக புஷ்பத்தை சொல்லி முடிச்சுடு, ஸ்ராதத்தை முடிக்க வேண்டாம். புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்தால், தாமரை புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்தால் இது அது கடைசியில் விடுங்க. லட்சி பொண்ணி அது ஆயிடுத்தடி இல்லை இன்னும் முன்பு அந்த புஷ்பங்களுக்கு என்னென்ன புஷ்பங்களால் நாம் எம்பெருமானை அர்ச்சிக்கணும், என்னென்ன புஷ்பங்கள் நமக்கு என்ன பிராத்த காலத்துக்கு என்ன புஷ்பம், மாத்தியானிக காலத்துக்கு என்ன புஷ்பம், சாயான்ன காலத்துக்கு என்ன புஷ்பம் அப்படின்னு எல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டது. சுவாமி அந்த புஷ்பங்களை எப்படி நாம் எடுத்துக்கணும்? ஸ்நாதா சுத்தாம்பரோ மௌனி பாதோ பிரக்ஷால்ய வாரிணா பாத்திரே புஷ்பானி கிருண்ணியாத் வேத்திரஜே திருணஜேதவா. அந்த புஷ்பங்களை பறிக்கும் பொழுது மடி வஸ்திரம் தரிச்சுண்டு மௌனமாக பேசிண்டோ இத்தியாதி எல்லாம் இல்லாமல் கை கால்கள் என்னென்னா அலம்பிண்டு பெரும்பாலான கூடையினாலேயோ இல்லை இந்த பொற்களான கூடையினாலேயோ அந்த புஷ்பங்களை நாம் சேகரிச்சுக்கணும். அப்போ பூஜனை திருவாராதனத்துக்குரிய புஷ்பங்கள் என்ன? புஷ்பத்தை பெருமாளுக்குன்னு கொண்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, அதை கையில் வச்சுட்டு காலம் அலம்பக்கூடாது. அதை ரெக்கார்ட் பண்ணு, புரியுதோ? எம்பெருமானுக்குன்னு புஷ்பம் பறிச்சாச்சு, எங்கேயோ போயிட்டு வந்துவேன் அப்படின்ட்டு ஒரு அசுச்சி ஏற்பட்டெடுத்தோ என்று கைகால்களை அலம்பிக்கொண்டு திரும்பி அந்த புஷ்பத்தை போகிறதுன்றது பெரிய அதான் அந்த மாதிரியாக ஒரு. அப்போ திருவாராதனத்துக்கு உரிய புஷ்பங்கள் என்ன? பிராத்த காலத்துக்கு சௌகந்தி மரப்பூ, கற்பகப்பூ, ஹரிச்சந்தனப்பூ, மந்தாரப்பூ, புடசு மரப்பூ, பாரிஜாதப்பூ, சந்திர மரப்பூ, இமானி உத்தம புஷ்பங்கள். உஷக்காலத்தில் என்ன? நந்தியாவர்த்தம். பிராத்த காலத்தில் மாலத்தின்னு சொல்லக்கூடிய ஜாதிப்பூ, மாத்தியானத்தில் கரவீரம்னு சொல்லக்கூடிய அரளிப்பூ, சாயானத்தில் ஜாதி புஷ்பம், பிரதோஷத்தில் மகிழம்பூ, அர்த்தராத்திரத்தில் மல்லிகைப்பூ. சதா காலத்தில் எப்பவும் தாமரை போன்ற புஷ்பங்களை நாம் உபயோகிக்கலாம் அப்படின்றதாக சொல்கிறான். மேற்கொண்டு அந்த தாமரை முதலான புஷ்பங்களுக்கு பரியூஷத்துவ தோஷம் உண்டா அப்படின்னா 3 தினங்கள் வரையில் அந்த தாமரை முதலான புஷ்பங்களுக்கு தோஷங்கள் இல்லை அப்படின்றதாக சொல்கிறார். அதே மாதிரி பொது புஷ்பங்களாக இருந்தாலும் அந்த புஷ்பங்களை நாம் அனிர்மால்யானி தோயானி புனப்பிராட்சால்ய வாரிபிகி, புதிய புஷ்பங்களாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறச்சே அதை புரோக்ஷித்த பிறகு தான் நாம் உபயோகிக்க வேண்டும். அந்த புஷ்பங்களில் என்ன தோஷம் ஏற்படும் அப்படின்னா புஷ்பங்களில் தலைமுடி முதலான
வஸ்துக்கள்னால் தோஷம் ஏற்பட்டா பெருமாளுக்கு க்ஷீரேன ஸ்நபனம் கிருத்வா சாந்தி ஹோம பிரதிகிரியா, க்ஷீரேன பாலால் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி சாந்தி ஹோமங்களை செய்ய வேணும் அப்படிங்கிறதாக சொல்கிறா. அதுக்கப்புறம் மங்கள ஸ்லோகடி. பஞ்சராத்திரம் மகாஜானம் நாராயண சமீரிதம் பாஞ்சராத்திராத் பரம் சாஸ்திரம் ந பூதோ ந பவிஷ்யதி என்னும் சொல்லக்கூடியதான விஷயங்களை கூறி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீடோ ஸ்ரீ ரங்கநாதீதீந்திர மகாதேசிகாய நமஹ. இவ்விஷயங்களில் ஏதும் பிழைகள் இருப்பின் க்ஷமித்துருள பிரார்த்திக்கிறேன். இவ்விஷயங்களின் கீர்த்தி ஸ்ரீராஜவள்ளல் ஸ்ரீ பிரசன்ன வேங்கட தீட்சிதர் சுவாமியே சாரும். ஏதும் பிழைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். தாசன் ஜெகநாத். உபச்சாராபதேசேன கிருதான ஹரமயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்து புருஷோத்தம். திருக்குறள் சமுத்திரப்பட்ட சுவாமி இங்கே